ஆடை சுதந்திரம் பற்றி ஆடை சுதந்திரம்ங்கிறது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, நாம் வந்து நாம் விருப்பப்பட்ட ஆடையை வந்து எல்லா இடத்துலையுமே அணிய முடியும். இப்போது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் ஒரு ஆடையில் நாம் சுதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். அது குறைவான ஆடைகளை அணிந்து கொண்டு மேற்கத்திய பெண்களை போன்று வெளிநாட்டில் இருக்கிற மேலை நாடுகளில் வசிக்கின்ற பெண்களை போன்று முன்னேறிய மேலை நாடுகளில் வசிக்கின்ற பெண்களை போன்று நாம் ஆடை அணிய வேண்டும் என்று விரும்பி அதனை நாம் தமிழ்நாட்டில் கடைபிடிக்க முடியாது. தமிழ்நாட்டிலும் வந்து சில இடங்கள் இருக்குது, அங்கே தான் அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. வாழ்க்கை முறை அல்லது அதற்கென்று ஏற்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கு தான் நீங்கள் வந்து நீங்கள் விரும்புகின்ற ஒரு குறைவான ஆடை, கவர்ச்சியான ஆடையை அணிந்து கொண்டு வாழ வேண்டும். வாழ்வதற்கான ஒரு சுதந்திரம், ஒரு பாதுகாப்பு, ஒரு இயல்பான தன்மை அங்குதான் கிடைக்கின்றது. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு குறைவான ஆடை, பெண்கள் குறைவான ஆடை அணிவதில் வந்து தவறே இல்லை. அது வந்து அவருடைய உரிமை, அவருடைய சுதந்திரம், அவருடைய உடல். அது அதே நேரத்தில் வந்து நாம் வந்து ஒரு ஆடையில் சுதந்திரத்தை கடைபிடிக்கணும் என்றால் அதற்கு பாதுகாப்பும் தேவை. அந்த பாதுகாப்பு எங்கு நிலவுகிறதோ அங்குதான் நீங்கள் அந்த சுதந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் வந்து உங்கள் ஆடை சுதந்திரத்தை திணிக்க முயற்சிக்க கூடாது. ஒரு கிராமப்புறத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்தில், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பின்தங்கிய கிராமத்தில் நாம் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பெண் வந்து குறைவான ஆடை அணிகிறாள், கவர்ச்சியான ஆடை அணிகிறாள், அதில் தவறே இல்லை, அது அவளுடைய விருப்பம். அதே சமயம் அந்த பெண் ஒரு பின்தங்கிய கிராமத்திற்கு செல்லும் பொழுது அங்குள்ள மக்களோடு அவள் இயல்பாக பழக வேண்டிய நிர்பந்தம் அல்லது நோக்கம் அந்த பெண்ணுக்கு இருக்குமே. ஆனால் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எப்படி ஆடை அணிவார்களோ அப்படித்தான் ஆடை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும். அது அந்த பெண் அந்த சூழலிலிருந்து விடுபட்டு ஒரு சென்னையில் உள்ள ஒரு முன்னேறிய நாகரிகமான மக்கள் அல்லது ஆடை சுதந்திரத்துடன் வாழுகின்ற மக்கள் வசிக்கிற இடங்களில் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு பணக்காரங்க வசிக்கிற, அதாவது படித்த பணக்காரங்க வசிக்கிற ஒரு பகுதியில் சென்று அங்கு தன்னுடைய ஆடை சுதந்திரத்தை, ஒரு குறைவான ஆடையை அணிகின்ற அந்த சுதந்திரத்தை அங்கு நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். அங்கே வந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று உணர்வார்களே. ஆனால் ஆடை சுதந்திரத்தை அந்த இடத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திற்கும் நாம் ஆடை சுதந்திரத்தை எல்லா இடத்திலும் நான் இப்படித்தான் ஆடை அணிவேன் என்று ஒரு முடிவு செய்து கொண்டு எல்லா இடத்திலும் உங்களுடைய ஆடை சுதந்திரத்தை நீங்கள் திணிக்க முற்படக்கூடாது. ஆடை சுதந்திரத்தை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு நாம் செல்கிறோம் என்றால் அங்கு தீவிரமாக ஆடை கட்டுப்பாடு அங்கு நிலவுகிறது என்றால் அங்கு உள்ள பெண்கள் பர்தா அணிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கு சட்டமானால் அந்த சட்டத்தை மதித்து அதுதான் அங்கு பாதுகாப்பு என்பது உண்மையானால் அங்கு நாம் வந்து பர்தா அணிந்து கொண்டு தான் செல்ல வேண்டும். அதனால் நம்ம சுதந்திரத்தை வந்து எனக்கு சுதந்திரம் இல்லை, பெண்களுக்கு ஆடை அணிவதில் சுதந்திரம் இல்லை என்று நாம் புகார் கூறுவது அது நம்முடைய பேச்சுக்களில் இடம்பெற்றாலும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதை ஆடை சுதந்திரத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு ஆடை சுதந்திரத்துக்கு ஒவ்வொரு ஆடைக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தின் தன்மை அறிந்து நாம் அதற்கேற்றாற் போன்று ஆடை அணிந்து நமது ஆடை சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். பெண்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும். சரி, ஒரு மேற்கத்திய நாடுகளில் வசிக்கின்ற பெண்களைப் போல மிகவும் குறைவான கவர்ச்சியான ஆடையை அணிய உங்களுக்கு ஆசை என்றால் அதற்கு தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு சூழ்நிலை இல்லவே இல்லை என்றால் உங்களுக்கு அந்த ஆசை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்றால் நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கே சென்று விடலாம். சென்று அந்த ஆசையை தணித்து கொண்டு அவ்வாறு ஆடையை அணிந்து கொண்டு அந்த ஆசையை தணித்து கொண்டு
மீண்டும் தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்து விடலாம். அதே சமயம்